என் காதலை ஏத்துக்கிட்டு அவன் இருந்த இடத்த எனக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இந்த பிரச்சனையில இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன். இன்னொருத்தர் பொண்டாட்டி மேல காதல் அது இதுன்னு இப்படி எல்லாம் இன்டீசென்ட்டா பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? மயிலு, நீ ஜீவாவோட பொண்டாட்டிங்கிறது வெறும் பேருக்கு மட்டும்தான். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே இல்லை, அவன் மனசுலயும் நீ இல்லவே இல்லை. அதனாலதான் உன்னை டைவர்ஸ் பண்ற எக்ஸ்ட்ரீம்க்கு அவன் போயிருக்கான். இங்க பாருங்க, என்ன டைவர்ஸ் பண்ற முடிவை ஜீவா மனசார எடுக்கல. எனக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு அப்படி தோணல மயிலு. அவன் மனசு மாறி வர்ற மாதிரியும் தோணல. அவன் லைஃப்ல ஒரு சாப்டர் ஃபுல்லா க்ளோஸ்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ ஏன் அவனையும் நினைச்சு உன் லைஃபுக்கு எடுத்துக்கிற? மயிலு, இது ரொம்ப ஓல்டு டைலாக் தான், இருந்தாலும் சொல்றேன். நீ விரும்புறவனை விட உன்னை விரும்புறவனை கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த ஜீவா நீ வேணான்னு சொல்லி உன்னை வெறுத்து விலகி போயிட்டா. ஆனா நான் என்னோட சேரணுங்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யறேன் பாத்தியா? இப்போவாச்சும் என்னோட காதலை புரிஞ்சுக்க மயிலு. என்னோட காதலை ஏத்துக்கிட்டா உனக்கு கஷ்டங்கிறதே இனி இருக்காது. நான் உன்னை அப்படியே ராணி மாதிரி பாத்துப்பேன். நான் ராணி மாதிரி எல்லாம் வாழ ஆசைப்படல. ஜீவாவுக்கு பொண்டாட்டியா வாழணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விருப்பம். எனக்கு அந்த சந்தோஷமே போதும். ஜீவாவுக்கு என்னோட வாழ்றதுதான் சந்தோஷம். ஏதோ ஒரு கோவத்தாலதான் அவர் இப்ப என்னை விட்டு விலகி இருக்காரு. ஆனா கூடிய சீக்கிரமே என்ன அவரு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட திரும்பி அவரு வரதா போறாரு. நாங்க எங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழதான் போறோம். பகல் கனவு பழிக்கும் நம்பி உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கத மயிலு. ஜீவா எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உன் கனவும் உனக்கு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் கேஸோட எஃப்ஐஆர்ல நான் ஒரே ஒரு சைன் போட்டா போதும், உன் கனவுக்கு ஒரே செகண்ட்ல கொல்லி வச்சிட முடியும். ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு எதிரான ஆதாரமும் சாட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும். கிரிமினல் கேஸ்ல மாட்டி தண்டனை அனுபவிக்கிற ஒரு அக்யூஸ்ட் ஐபிஎஸ் பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. உன் கனவு நனவாகிறதும் கலைஞ்சு வீணா போறதும் இப்ப நான் போட போற சைன்ல தான் இருக்கு. இல்லம்மா, நான் வீட்டுக்கு வந்தப்ப அப்பா இங்க இல்ல. ஏய், உடம்பு முடியாதவர் எங்க போறாரு? உள்ள பாத்ரூம்ல எங்கயாவது இருப்பாரு, நீ ஒழுங்கா பாத்துருக்க மாட்ட. இல்லம்மா, வீடு முழுக்க தேடி பாத்துட்டேன், அவர் எங்கேயுமே இல்ல. என்ன சொல்ற? சொல்லாம கொள்ளாம எங்க போயிருப்பாரு? உடம்பு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி முடியாத உடம்ப வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல அமைதியா இருக்க முடியாது அவரால. நமக்கு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப நாம அவரை வேற தேடி அலையணுமா? இந்த தலைவலில நமக்கு தேவையாடி? பொறுமையா போங்க சார். சார் பாத்து சார். அப்பா ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்ல சார். சார் பரவாயில்ல சார், வேண்டாம் சார், பரவாயில்ல சார். சரி, நான் வரேன். எங்கப்பா போனீங்க இவ்வளவு நேரம்? எங்க உடம்பு சரியில்லைன்னா அங்க இங்கன்னு அலையாம அமைதியா படுத்துடணும். அப்படியே வெளியில போறதா இருந்தாலும் இங்க யார்கிட்டயாவது சொல்லிட்டு அது போகணும். யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் என்ன நினைக்கிறது? போற இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்னன்னு சொல்லுவோம்? யார் பொறுப்பு? அப்படி எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம போற அளவுக்கு என்ன அவசரம்? இல்ல சுசீலா, மணி மேகல மயில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி காலையில வந்தாலா? அந்த பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் யார்ட்டையும் சொல்லாம உடனே நான் போயிட்டேன். என்ன உளறீங்க? மூளை குழம்பிருச்சா உங்களுக்கு? என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சா? அவளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? எதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க? இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியலப்பா. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சொத்துக்காக வெற்றிய மயிலுதான் கொண்டான்னு கஸ்தூரியும் அவங்க அக்கா மாலதியும் படிய போட்டாங்கம்மா. அந்த ஐயர் ஆபீசர் ராமச்சந்திரன்
அதையும் நம்பி மயில அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டான். அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? என் பொண்ணு எப்படி இப்படி ஒரு பாவத்தை செய்வா? நான் இப்பவே போய் அந்த ஆளை பாக்குறேன். ஏன்டா இப்படி செஞ்சேன்னு போய் நியாயத்தை கேக்குறேன். என் பொண்ணு மட்டும் வெளியில விடல, நான் அவனை கொல்லாம விட மாட்டேன். இல்ல சுசீலா, அவசரப்படாத, பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க சொல்றீங்க? அந்த பாவிங்க அநியாயமா என் பொண்ணு மேல பழிய போடுவாங்க. அந்த ஆளும் அதை நம்பி ஏன் தங்கத்தை அரெஸ்ட் பண்ணுவானா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களும் சும்மாவே வந்துருவீங்க. அப்ப என் பொண்ணு இவ்வளவு நாள் உருகுனதெல்லாம் வெறும் நடிப்பு. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. மயில் எனக்கும் பொண்ணுதான் சுசீலா. மணிமேகலை வந்து விஷயத்த சொன்னதும் நான் எப்படி பதறி போயிட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நிச்சயமாவே அப்படி பதறி துடிச்சிருந்தா என் பொண்ணை இங்க கையோட கூட்டிட்டு வந்திருப்பீங்க. சுசீலா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. வர்ற வழியில கூட நான் வக்கீல பார்த்து பேசிட்டு தான் வரேன். இந்த கேஸ உடைச்சு மயில எப்படியும் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நீ தைரியமாவும் நம்பிக்கையாவும் இரு, அதுதான் ரொம்ப முக்கியம். மயில் IPS ஆகிறது உன் வைராக்கியம் மட்டும் இல்ல, அவளோட கனவு மட்டும் இல்ல, என் ஆசை லட்சியம் எல்லாமே அதுதான். அவ கனவை அழிக்கணும்னு துடிச்சவன் தான். இப்போ அவளுக்கு துணையா இருக்க போற. நீ என்னை நம்புறியோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா என் உசுரை கொடுத்தாவது என் பொண்ணோட கனவை நிச்சயமா நிறைவேற்றி காட்டுவேன். இதுல எத்தனை எதிரிங்க வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைங்க வந்தாலும் சரி, நம்ம பொண்ணு IPS ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அவ வெற்றி வெற்றின்னு அந்த புள்ள மேல எவ்வளவு ஊசரா இருந்தா. அவனை என் பொண்ணு கொண்டுட்டான்னு சொன்னா அவ மனசால அதை தாங்கிக்க முடியுமா? என்ன நோக்கத்துல இதெல்லாம் பண்றோமா? நல்லவங்களை கடவுள் சோதிக்கும்னு சொல்வாங்க. இவ்வளவு வருஷம் நீ எங்களை சோதிச்சதெல்லாம் போதும்மா, போதும். உன் சோதனையால நாங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், நிறைய அழுதுட்டோம். இனி நாங்க அனுபவிக்க எதுவுமே இல்ல. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவன்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலையாகி வெளியில வரணும். அவ நினைச்சதை அடையறதுலயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் வேண்டுதலை மட்டும் நீ நிறைவேற்றல, நான் உன் சன்னதிக்கு வர்றது இதுதான் கடைசி. எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். அவ்வளோ ஏன், என் ஆசைக்கு குறுக்க எவனா வந்தானு வை, அவனை போட்டு தள்ளுறது கூட யோசிக்க மாட்டேன். ஏன் அப்படி பாக்குற மயிலு? என்ன பார்த்தா சைக்கோ சாடிஸ் மாதிரி தெரியுதுல்ல? நீ இதை அப்படி எடுத்துக்கூடாது. இதெல்லாம் உன் மேல இருக்க லவ், அன்பு, அக்கறை, அதான் என்ன இப்படி எல்லாம் பேச வைக்குது. நான் உனக்கு ஹீரோவா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன வில்லத்தனம் பண்ண வைக்கிறதே நீதான். இப்போ கூட ஒன்னும் கெட்டு போல. ஓகேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. நீ சொல்ல கூட வேண்டாம், நான் சொல்றதுக்கு தலைய மட்டும் ஆட்டு. உன் வாழ்க்கைய சொர்க்கமா நான் மாத்தி காட்டுறேன். உங்க கூட வாழ்றதை விட எனக்கு இந்த நரகமே போதும். மயிலு, இது பார், இது வரைக்கும் நிறைய கேஸ்ல நீ லாஸ்ட் மினிட்ல ஜெயிச்சிருக்க. அதே மாதிரி இந்த விஷயத்திலும் நடக்கும்ன்ற நம்பிக்கையில பேசிட்டு இருக்க நீ. ஆனா இந்த தடவை ஆண்டவன் அதிர்ஷ்டம் எதுவுமே உனக்கு கை கொடுக்காது. நீ தப்பிக்கிறதுக்கான எல்லா வழியும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது பார், உனக்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல கொலைகாரிங்கிற பட்டத்தோட ஜெயிலுக்கு போகணும். என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்கு.
இந்த கேஸ் இப்பவே இங்க கொண்டு வரணும்னு என்ன அவசரம் இன்ஸ்பெக்டர்? ஐயா, இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். செத்துப்போன வெற்றி குருமூர்த்திங்கிற இன்ஸ்பெக்டரோட பையன். கொன்னது மயிலுங்கிற கான்ஸ்டபிள். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு கிரைம் நடந்ததுன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா எங்க பேர் கெட்டு போயிடும் ஐயா. மீடியாவிலையும் இதை ஹைலைட் பண்ணி அசிங்கப்படுத்திடுவாங்க ஐயா. அதுவும் இல்லாம கன்விக்டோட சேஃப்டியும் பார்க்க வேண்டியதா இருக்கு. செத்தவன் உங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரே பையன். அவனுக்கும் கன்விக்ட் மயிலுக்கும் அப்பா ஒருத்தர் தான். சொத்து தகராறுனால கொலை நடந்திருக்குங்க ஐயா. அது மட்டும் இல்லாம எல்லா டீட்டெயில்ஸையும் கேஸ் ஷீட்ல மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். பையனை பறி கொடுத்த கோவத்துல லாக்அப்ல வச்சு மயிலை அட்டாக் பண்ண வெற்றி குடும்பத்தோட ஆளுங்க முயற்சி பண்ணலாம். மயிலை இதுக்கு மேல லாக்அப்ல வச்சுக்கிறது சேஃப்டி இல்லைங்க ஐயா. இவங்களுக்கு இம்மீடியட்டாவே ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்து ஜெயில வைக்கிறதா நல்லதுங்க ஐயா. அதனாலதான் இந்த நேரத்துல உங்களுக்கு தொந்தரவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐ சின்சியர்லி அப்பாலஜைஸ் ஃபார் திஸ் சிச்சுவேஷன் சார். ஜுடிஷியல் ரிமாண்ட் கஸ்டடின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? ஜாமீன்ல விட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயா, அக்யூஸ்ட் எங்க டிபார்ட்மெண்ட் தான், கிரைம் எங்க லிமிட் தான். ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சா அவங்கள எந்த இடையூறும் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். சார், இந்த இன்ஸ்பெக்டர் வேணும்னே என் மேல பழி போட்டுட்டு இருக்காரு சார். என்னை கொலை பண்றதுக்கு தான் இந்த ஆளுங்க எல்லாம் முயற்சி பண்ணாங்க. என்னை காப்பாத்த வந்தப்பதான் சார் என் தம்பி வெற்றி பாம்பு வெடிச்சு செத்து போயிட்டான். என்னை கொல்ல பார்த்தா இவனுங்க இப்ப கொலை பழியை என் மேல போட்டுட்டு தப்பிக்க பாக்குறானுங்க சார். இல்லங்கய்யா, இவங்க தான் பணம் கொடுத்து வெற்றியை கொல்ல சொல்லியிருக்காங்க. ஐயா, இந்த 3 பேரும் தான் தெளிவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க உன்னை சுத்தி யாரு இருக்க போறாங்கன்னு தெரியுமா? தப்பான தொழில் பண்றவங்க, திருடிங்க, கொள்ளக்காரிங்க, கொலைகாரிங்க, எல்லாமே கிரிமினல் பொம்பளைங்க மட்டும்தான் இருப்பாங்க. இந்த 15 நாளைக்கு நீ அவங்க கூட தான் சேர்ந்து களி தின்னாகணும். அது உனக்கு கொஞ்சம் நரக வேதனையா தான் இருக்கும். இந்த நரகம் 15 நாள்ல முடியணுமா இல்ல காலம் முழுக்க தொடரணுமான்னு நீ தான் முடிவெடுக்கணும். நீ உள்ள உக்காந்துக்கிட்டு ராத்திரியும் பகலுமா நல்லா யோசி. கேஸ் விசாரணைக்காக வெளியே வர்றப்ப உன் மனசை மாத்திக்கிட்டு வா. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில கஷ்டம் வேதனைன்னு எதுவுமே இருக்காது மயிலு. ஏன் வைஃபா உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுக்கறேன், ஓகேவா? மயிலு, என்ன மயிலு, நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. முட்டாள்தனமா முடிவு எடுத்துருமேன்னு ரொம்ப வருத்தப்படுறியோ? நீங்க ஏன் இவ்ளோ முட்டாளா இருக்கீங்கன்னு நான் யோசிக்கிறேன். நீங்க புத்திசாலியா இருந்திருந்தா இந்நேரம் என் மனசு மாறவே மாறாதுங்கறத இந்நேரத்துக்கு நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நான் மாறுவேன்னு நம்பி இப்பவும் சொர்க்கம் நரகம்னு நீங்க உளறிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களை பார்த்து வருத்தப்படுறதா இல்ல கோவப்படுறதானே எனக்கு தெரியல. மயிலு, இந்த நிலைமையிலயும் உன் திமிரு அடங்கல. ஜெயிலுக்குள்ள போறல, உன் திமிரு அகங்காரம் எல்லாம் தானா அடங்கிடும். உள்ள இருக்கிறவங்க கொடுக்கற டார்ச்சர்ல என் கால்ல வந்து விழறியா இல்லையான்னு மட்டும் பாரு. அது மட்டும் நடக்கவே நடக்காது சார். என் உயிர் போற நிலைமையில இருந்தா கூட உங்க விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். சூழ்நிலை சரியா புரிஞ்சுக்காம நீ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிற மயிலு. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உனக்கு தண்டனைன்னு தீர்ப்பாயிடுச்சுன்னா நீ IPS ஆகணுங்கிற உன்னோட கனவு இந்த ஜென்மத்துல நிறைவேறாது. தெரியும் சார், ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வரவே வராது. எந்த நம்பிக்கையில நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உங்க புத்தி தப்பா இருக்கு, உங்க வழி தப்பா இருக்கு. ஆனாலும் நீங்க நினைச்சது நடக்கணும்னு நீங்களே இவ்ளோ உறுதியா இருக்கும்போது நேர்மைய மட்டுமே நம்புறேன்னா இவ்ளோ நம்பிக்கையா இருக்கிறதுல தப்பே இல்லையே. நேர்மையும் சத்தியமும் கொடுக்கற தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் எப்பவுமே எனக்கு யானை பலத்தை கொடுத்திருக்கு. குறுக்கு வழியில யோசிக்கிற உங்களாலலாம் அதை புரிஞ்சுக்கவே முடியாது சார். எனக்கு தண்டனை கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. அம்மா,
நீ என்ன நினைச்சு கவலைப்படாத. ஆமா சுசீலா, மயிலுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிடாத. இவளுக்கு துணையா இவளோட அப்பன் நான் இருக்கேன். என் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுமே உடம்புல இருந்த வியாதியும் மனசுல இருந்த சோர்வும் பறந்து போச்சு. என் பொண்ணுக்காக ஓட வேண்டிய நேரம் இது. அந்த ராமு, கஸ்தூரி, மாலதி இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் எல்லாமே செஞ்சாங்கன்னு நிரூபிச்சு மயில வெளியே கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு சுசீலா. போதுங்க போதும். பொறுப்புங்கிற பேர்ல நீங்க நாட்டெல்லாம் போதும். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடாம இருங்க. நீங்க ஒதுங்கி இருக்கிறது தான் என் பொண்ணுக்கு நல்லது. அம்மா, என்ன வெளியில கொண்டு வரணும்ன்ற அக்கறையில தானே அப்பா பேசுறாரு. அத புரிஞ்சுக்காம ஏன் நீ இப்ப அப்பா மேல கோபப்படுற? இந்த பிரச்சனையே இவரால தாண்டி ஆரம்பிச்சது. நீ ஜெயில இருக்கிறதுக்கு காரணமே இவர்தான். என்னம்மா சொல்ற? இவர் சொத்துல நம்ம பங்கு கேட்ட மாடி இல்ல, இவர் பணத்தை நம்பிதான் நம்ம இத்தனை நாள் வாழ்ந்தோமா? கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நாம நிம்மதியா இருந்தோம். இவர் என்னோட பேர்ல சொத்து எழுதி வைக்க போய் தானே அந்த அம்மாக்கு என் மேல கோவம் வந்துச்சு. அந்த கோவத்துல தானே உன்னை கொல்றதுக்காக அவங்க திட்டம் போட்டாங்க. பாவம், அதுல மாட்டிக்கிட்டு அப்பாவி புள்ள வெற்றி செத்து போச்சு. அந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு தான் என்னோட பொண்ணு மேல பழிய போட்டு இப்படி ஜெயில கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. மொத்த சொத்தை அவங்க பேர்ல எழுதி தொலைச்சிருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. நீயும் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டியே. எல்லா சிக்கலையும் இவரே ஆரம்பிச்சு வச்சுட்டு இப்ப நான் சரி பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன்னு நாடகம் ஆடிட்டு இருக்காரு. அம்மா, இந்த விஷயத்துல நீ அப்பா மேல கோபப்படுறதுல நியாயமே இல்ல. எல்லாருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு அப்பா நினைச்சதுல என்னமா தப்பு இருக்கு? நம்ம அந்த சொத்தை ஏத்துக்கிறோமா இல்லையாங்கறதெல்லாம் வேற விஷயமா. ஆனா அப்பா அவர் கடமைய சரியா செய்யணும்னு நினைச்சிருக்காரு. அம்மா, அவங்கதான் தேவையில்லாம இது எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு பகைய வளர்த்துக்கிட்டாங்க. அதனாலதான் அப்பா என்ன வெளியே கொண்டு வரணும்னு இவ்வளவு தூரம் துடிச்சிட்டு இருக்காரு. இங்க பாருமா, முடிஞ்சா நீ அப்பாவுக்கு ஆதரவா இரு. இல்லனா அவர் செய்யறத தடுக்காம கொஞ்சம் அமைதியா இரு. உன் கோவத்தை காமிக்கிறதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்காத. விடுமையில சுசீலா கோவம் தீர என்ன வேணா பேசட்டும். செஞ்ச பாவத்துக்கு நான் இதெல்லாம் கேட்டுதானே ஆகணும். இப்ப என் மனசு முழுக்க உன்னை எப்படி காப்பாத்தி வெளியே கொண்டு வர போறேங்கிறதுல தான் இருக்கு. சுசீலா என்ன சொன்னாலும் அது என்ன ஒன்னும் பாதிக்காது. நீ ஒன்னும் கவலைப்படாத. மா, பேசுனது போதும், சீக்கிரம் வாங்கம்மா. ஆமாமா, ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு கிளம்பிடுறேன். உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுமா. மிச்சத்தை இன்னொரு நாள் பேசிக்கோங்க. நீ வாமா. என்னம்மா இன்னும் நின்னுட்டு இருக்க? கொடுத்த டைம்ல பேசுனது போதுமா. போலீஸ் கெத்தெல்லாம் வெளியில வச்சுக்க. மத்தவங்க மாதிரி நீ ஒரு கைதி. உனக்குன்னு ஸ்பெஷல் சலுகையெல்லாம் கொடுக்க முடியாது. வாமா. சரிம்மா, நீங்க எல்லாம் கிளம்புங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பொய் கேஸ் நிக்காது. நான் நிச்சயமா வெளியே வந்துருவேன். நீங்க தைரியமா போங்க. வாமா. போமா. வரேன்பா. வரதன் சூசைட் கேஸை யார் ஃபாலோ பண்றா? நான் தான் சார். கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன? சார், சாட்சி ஏதோ டெத்துல ஊருக்கு போயிருக்காரு சார். அவர் வந்ததும் என்கொயரி ஆரம்பிச்சாரு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல. ஒரு கேஸை எடுத்தமா முடிச்சமான்னு இருக்கணும். பெண்டிங்ல இருக்கவே கூடாது. புரிஞ்சுதா? எஸ் சார். இந்த எஸ்ஆருக்கு ஒன்னும் குறைச்சலே இல்ல. ஆனா ஆக்ஷன்ல தான் ஒண்ணுமே காணும். குருமூர்த்தி அவரை மாதிரி எல்லாரையும் சோம்பேறியா ஆக்கி வச்சிருக்காரு. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இந்த பெண்டிங் கேசஸ் எல்லாம் கிளியர் பண்ண போறேன்னு தெரியல. சார் வணக்கம் சார், நான் சேலம் கலெக்டரேட் ஆஃபீஸ்லேருந்து வரோம் சார். தங்கமயிலுன்ற கான்ஸ்டபிள் அவங்க இங்கே தான் வேலை செய்கிறாங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அவங்க ஐபிஎஸ் இன்டர்வியூவை கிளியர் பண்ணிட்டாங்க சார். இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்கள ட்ரைனிங்க்கு கூப்பிடுவாங்க சார். அதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் சார். அவங்க ரெக்கார்ட்ஸ்லாம் எல்லாம் கிளியரா இருக்கா சார்? கிளியரா இல்ல சார்.
ஒரு கிரிமினல் ரெக்கார்ட் மாதிரி இருக்கு. இப்பதான் அவங்க மேல ஒரு கொலை கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம கான்ஸ்டபிளா இருக்கிறப்பவே நீ என்ன கேவலமா டீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஐபிஎஸ் ஆபீசர் ஆகி என் தலைமையிலேயே ஏறி உட்கார்ந்துட்டேனா என்னை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பியே. அதனால நீ எனக்கு கீழ் லெவல்ல இருக்கிறது தான் நல்லது. என்ன அப்படி அடக்கி வச்சிட முடியும்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வருவேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி ஐபிஎஸ் ஆபீசரும் ஆகி காட்டுவேன். உங்க கண்ணு முன்னாலேயே இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீ என்ன கேட்ட மாதிரி நான் உன்னை கேக்குற மயிலு. ஐபிஎஸ் ஆகணுங்கிறதுல நீ ஏன் இவ்வளவு தீவிரமா இருக்க? உனக்கு அடுத்தவங்கள அதிகாரம் பண்ணணும் அவ்வளவுதானே? அதுக்கு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்லாம் அவசியமே இல்ல. போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியா இருந்தாலே போதுமே. நீ என் வீட்டுக்கு மகாராணியா வந்துரு. எல்லாரையும் அதட்டி உருட்டுற அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். என்ன யூனிஃபார்ம் இல்லாம எல்லாரையும் மிரட்ட போற. அது ஒண்ணுதான் ஒரே வித்தியாசம். இப்ப கூட நீ ஓகேன்னு சொல்லு. நானே இந்த கேஸ ஒண்ணு இல்லாம ஆக்கிடுறேன். உங்களுக்கு அந்த கஷ்டம் எல்லாம் வேண்டாம். நான் நம்புற உண்மையே உங்களோட பொய்ய எல்லாத்தையும் கொன்னுடும். உண்மை ஜெயிக்கிறதுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. என்னமா அர்த்தம்? என் தாலிய பறிக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டியா? 22 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்ப வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பறிச்சு என்ன தனிமரமா நிக்க வச்ச. என் பொண்ணுங்க தான் வாழ்க்கைன்னு நானும் அதை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சேன். என்ன அப்படியே விட்டுருக்கலாம்ல. நான் என் புருஷனை பிரிஞ்சிருந்த நேரத்திலயோ இல்ல அவரு திருந்தாத நேரத்திலயோ அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா கூட இதான் விதன்னு நான் என் மனசை தேத்திக்கிட்டு இருந்திருப்பேன். அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் என் தாலிய பறிக்கிறதுக்கும் உனக்கு இப்பதான் நேரம் கிடைச்சதா? அவர் இப்பதான் முழுசா மனசு திருந்தி மனுஷனா மாறி வந்திருக்காரு. பொண்ணுங்கெல்லாம் பாரன்னு நினைச்சவரு இன்னைக்கு அவங்கதான் பெரிய சொத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. என் பொண்ணுங்களும் அப்பா அப்பான்னு அவர் மேல உசிரியே வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுமா. அப்பாவோட இருக்கிற சந்தோஷத்தை என் பொண்ணுங்களுக்கு இப்ப வாச்சும் கொண்டு பொண்ணுங்களோட இருக்கிற சந்தோஷத்தை அவரும் அனுபவிக்கட்டும். அந்த பாதியிலேயே இப்படி கெடுத்துடாதம்மா. அவரை தண்டிக்கிறங்கிற பேர்ல என் பொண்ணுங்களை தண்டிச்சுடாதம்மா. அவங்களால இதை தாங்கிக்க முடியாது. சுசீலா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ராம் இங்க வந்துட்டு போனாரு. அவன் எதுக்கு இங்க வந்தா? கலெக்டரேட் ஆபீஸ்ல இருந்து வெரிஃபிகேஷனுக்காக ஆளுங்க வந்திருந்தாங்களாம்ப்பா. மணியும் அழகுன்னு சொன்னாங்கம்மா. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தானே. அதை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத. எப்படிப்பா கவலைப்படாம இருக்கிறது? இன்னும் 2 நாள்ல கோர்ட்டுக்கு கேஸ் வந்துரும்பா. சீக்கிரம் விசாரணை முடிஞ்சு நான் நிரபராதின தீர்ப்பு கிடைக்கணும். நம்ம நினைக்கிற வேகத்துக்கு இதெல்லாம் நடக்குமான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. நடக்கும்னு நம்ம நம்புவோமா? அதுக்காக வேண்டிப்போம். உனக்கு தடைகளா வந்த எல்லா பிரச்சனைகளும் ஏதோ ஒரு வகையில சரியாயிட்டே வர்றதை நீ பாத்திருக்கல. அதே மாதிரி இந்த பிரச்சனையும் சரியாயிடுமா. அந்த நம்பிக்கையோடயே நீ இருமா. நம்பிக்கையை விட்டுறாத. அந்த தைரியமும் நம்பிக்கையில தான்ப்பா இருக்கேன். ஆனா நமக்கு சாதகமா ஒரு விஷயம் கூட நடக்க மாட்டேங்குதேப்பா. இது வரைக்கும் என்ன நிரபராதின்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு ஆதாரம் கூட நமக்கு இப்ப வரைக்கும் கிடைக்கல.
நான் நிரபராதின்னு தீர்ப்பு வந்தா கூட அதுக்குள்ள ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னால இந்த வருஷம் அதுல கலந்துக்கவே முடியாதுப்பா. அடுத்த வருஷம் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அத கூட நான் சமாளிச்சிடுவேன்பா. ஆனா என்ன ஐபிஎஸ் ஆபீசரா பாக்கணும்னு துடிக்கிற அம்மாவ நான் எப்படிப்பா சமாதானம் செய்ய முடியும்? அவங்க வைராக்கியம் ஜெயிக்கிறதுக்காக இன்னும் ஒரு வருஷம் அவங்க காத்திருக்கணும்னு நினைச்சா அம்மா மனசு வெறுத்து போயிடுவாங்கப்பா. என் கனவுக்காக நான் ஓடினதெல்லாம் வேற. ஆனா அது என் மனசுல பதிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அம்மா அதுக்காக உழைச்ச உழைப்போ பட்ட கஷ்டமோ செஞ்ச தியாகமோ ரொம்ப ரொம்ப பெருசுப்பா. அதுக்காகவாது இந்த வருஷமே அவங்க முன்னாடி நான் ஐபிஎஸ் ஆபீசரா போய் நிக்கணும்ப்பா. அது நடக்கலடா அம்மாவால தாங்கவே முடியாது. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. நம்ம ஒரு விஷயத்துல தீவிரமா இருந்தா அதுக்காக உண்மையா உழைச்சா கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்லுவாங்க. உன்னை பெரிய ஆபீசர் ஆக்கி அழகு பார்க்கணும்னு உங்க அம்மா தீவிரமா இருக்காங்க. உங்க அம்மாவோட கனவை உன் கனவை சுமந்துக்கிட்டு நீயும் நேர்மையா உழைச்சிருக்க. அதுக்கான பலனை நிச்சயமா நீங்க அனுபவிப்பீங்கம்மா. இதுக்கு முன்னாடி உனக்கு ஆதரவா உங்க அம்மாவும் அக்காவும் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இப்போ உனக்கு துணையாவும் அப்ப நானும் இருக்கேன். எனக்கு எதிராக நின்று ஜெயிக்கணுங்கிற அந்த வெறியில தானே இந்த கனவையும் வைராக்கியத்தையும் நீ சுமந்துகிட்டு இருக்க. இப்ப நானே அதுக்கு பக்கபலமா இருக்கிறப்போ விதியால கூட அதை தடுக்க முடியாதுமா. அவன் இந்த கொலையை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கோர்ட் நம்பும். இந்த கேஸ்லயும் அதை தான் நாம கிரியேட் பண்ணணும். மயிலுக்கு வெற்றினாவே ஆவாது. அவன் மேல அவளுக்கு நிறைய கோபமும் விருப்பம் இருக்குன்னு அதை நம்ம அழுத்தமா ஜட்ஜு மனசுல பதிய வைக்கணும். அந்த கோவத்துல தான் அவன் மேல பொய் கேஸ் போட்டு ஜெயில போட்டான்னு கதை சொல்லுங்க. சொத்துக்காகத்தான் அநியாயமா என் பையனை கொன்னுட்டாங்கன்னு ஹைலைட் பண்ணுங்க. இந்த கொலை நடக்கிறதுக்கு முக்கியமான மோட்டிவே சொத்து பிரச்சனை தான் நாம சொல்ல போறோம். அத ஸ்ட்ராங் பண்ற மாதிரி நீங்க பேசணும்ல. ஏற்கனவே அவன் மேல இருக்க கோவம் சொத்து பிரிச்சு கொடுத்ததுனால இன்னும் அதிகமாயிடுச்சு. அதனாலதான் மயிலி என் பையனை கொன்னுட்டான்னு ஜட்ஜு முன்னாடி நீங்க கதறி அழணும். அவளை வெளியே விட்டா அந்த சொத்துக்காக எங்களையும் கொன்னுடுவான்னு பயந்து நடுங்கிற மாதிரி பேசணும். அவ போலீஸா இருக்கிறதுனால அவகிட்ட இருந்து எங்களால தப்பிக்க முடியாது, அவ நினைச்சா என்ன வேணாலும் செய்வான்னு கண்ணீரும் கம்பளையுமா புலம்பணும். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க போடுற நாடகத்தை பார்த்து மயில் இதை செஞ்சிருப்பான்னு சொல்லி ஜட்ஜே நம்பணும். அந்த அளவுக்கு உங்க நடிப்பு இருக்கணும். மயில் மேல எல்லா வழியிலயும் மோசமான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டா போதும். சாட்சி ஆதாரத்தை எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்து மயில் தான் கொலைகாரிங்கிற முடிவுக்கு ஜட்ஜு வந்துருவாரு. எங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார். எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நடிக்கிறது நாடகம் போடுறதும் எங்களுக்கு ஒண்ணு புதுசு இல்ல சார். அதுவும் அந்த மயில பழி வாங்குறதுக்கு நாங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம் சார். நீங்க லீகலா என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. கோர்ட்ல எப்படி பேசணுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம் சார். என்ன பேசணும் எப்படி பேசணும்னு ரூட் போட்டு கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஒண்ணு, மயிலுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும், இல்ல அவ ஆயுசு முழுக்க ஜெயிலே கடந்து நரக வேதனை அனுபவிக்கணும். எங்க மனசு முழுக்க அது மட்டும்தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கு. அழுகைய ஆத்திரமுமா நாங்க போடுற சீன்ல நிச்சயமா ஜட்ஜு உருகிடுவார். நாம எதிர்பார்த்த மாதிரி அந்த மயிலுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். வெரி குட். இந்த கோபத்தையும் போர்ஸையும் விட்டுறாதீங்க. இதே வேகத்தோட வந்து ஜட்ஜு முன்னாடி வந்து நடிச்சு கொடுங்க. அது போதும். மத்ததெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. சூப்பர் சார், பண்ணிடுறோம் சார். உதவிக்கு யாரும் இல்லாம நானும் அம்மாவும் ரொம்ப தவிச்சிருப்போம்பா. சரியான நேரத்துக்கு தான் நீங்க துணையா வந்தீங்க. எங்களுக்கு தெம்பாவும் தைரியமாவும் இருக்குப்பா. அதே சமயம் எந்த ஆதாரமும் இல்லாம உங்களால என்னப்பா செய்ய முடியும்? கேஸு எங்களுக்கு சாதகமா திரும்பறதுக்காக கிடைச்ச சாட்சிய பொய் சொல்லுவோம் கையில். அதுக்குன்னு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டே வச்சிருக்கிறோம்.
அந்த ட்ரீட்மெண்ட்டை உண்மையை சொல்ல வைக்கிறதுக்காக நான் இப்ப யூஸ் பண்ண போறேன். இல்லாத ஆதாரத்தை தேடி அலையறத விட இருக்கிற ஆதாரத்தோட வேஷத்தை கலைக்கிறது தான் இப்ப சரியா இருக்கும். இதை விட்டா வேற வழியே இல்லை. என்னப்பா நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியலப்பா. கோர்ட்ல கேஸ் விசாரணைக்குன்னு வரும்ல, அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் புரியும். ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். குருமூர்த்தி, எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? பாருங்க, எனக்கு என்ன குறைச்சல்? நம்ம டிபார்ட்மெண்ட்ல நல்ல போஸ்டிங்ல இருக்கேன். சம்பளம் கமிஷன் நல்லாவே சம்பாதிக்கிறேன். என் மனைவியும் செத்துட்டா. மயிலோட புருஷன் ஜீவாவும் அவளை விட்டுட்டு போயிட்டான். நானும் மயிலும் ஒண்ணு சேர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? வேண்டாம், இதே மாதிரி நீ பேசிட்டே இருந்த என் கண்ட்ரோல் மீறி நான் ஏதாவது பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. எஸ்பி ஆபீஸ் முன்னாடி 2 போலீஸ்காரங்க அடிச்சுக்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஆகுமா? இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் பல்ல கடிச்சிட்டு அமைதியா இருக்கிறேன். என்ன மிருகமா மாத்திடாத. குருமூர்த்தி, உங்க மிரட்டல் பயங்கரமா இருக்கு. உங்க பொண்ணுக்கு நீங்க தான் ஆதரவு, அவ தான் உங்களுக்கு ஆதரவு. இது தவிர உங்களுக்கு பெருசா பேக்ரவுண்ட் எதுவும் இல்லையே, பெருசா எந்த சப்போர்ட்டும் இல்ல. குருமூர்த்தி, என்கிட்ட அதிகார பலம், அரசியல் பலம் எல்லாமே நிறைய இருக்கு. நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். உங்க பொண்ணுக்கு தான் வயசு கம்மி, அவ தான் என் பவர் தெரியாம முரண்டு பிடிச்சிட்டு இருக்கா. நீங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட எடுத்து சொல்லலாம்ல. நீங்களும் அவள மாதிரி விவரம் புரியாம நடந்துகிட்டா எப்படி சொல்லுங்க? மயிலுக்கு மயில்வாகனன் சாரால ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட இருந்து அவளை கவசமா இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான். அவ இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்து பெரிய ஆபீசர் ஆனா கூட அவர்கிட்ட இருந்து அவ தப்பிக்கவே முடியாது. ஆனா என் மனைவியா என் கூட இருக்கிறது தான் அவளுக்கு ஒரே பாதுகாப்பு. எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரே முடிவு அது மட்டும்தான். வேற என்ன முடிவு எடுத்தாலும் அது தப்பாதான் முடியும். உங்க பொண்ணு ஜெயில இருந்து காலம் முழுக்க கஷ்டப்படணுமா, இல்ல என் கூட இருந்து சந்தோஷமா வாழணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என் கூட வாழறது பெரிய தண்டனையா இருக்காது. நீங்க கூட உங்க பொண்ணை எப்ப வேணா வந்து பாத்துட்டு போலாம். அவ ஜெயில இருந்தா அந்த வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்காது. அவ அந்த நரகத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாளேன்னு நினைச்சு நீங்களும் கடைசி வரைக்கும் அழற மாதிரி ஆயிடும். நான் சொன்னதை பத்தி கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. நீங்க எனக்காக வேண்டிக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும். விசாரணை கைதியா இருக்கும் போது இதெல்லாம் வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுமா. பரவாயில்ல மயிலு, வச்சுக்கோ. அப்பதான் அம்மாக்கு நிம்மதியா இருக்கும். ரொம்ப நன்றிமா. அம்மா, என்ன நினைச்சு நீ கவலைப்படாத. உன் வேண்டுதல் நிச்சயமா பழிக்கும். இந்த பிரச்சனையில இருந்தா நிச்சயமா நான் வெளியே வந்துடுவேன். நீ தைரியமா இருமா. என்னால முடியலடி. அதிகாரமும் பணமும் ஒண்ணு சேர்ந்து வரும்போது நியாயத்தோட குரல் எடுபடாம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அந்த பயத்துக்கும் நம்பிக்கைக்கும் நடுவுல நின்னு நான் தடுமாறிட்டு இருக்கேன். இந்த கேஸ உடைச்சு என்ன வெளியே கொண்டு வரது என்னோட பொறுப்புன்னு அப்பா சொல்லிருக்காருமா. நிச்சயமா அவர் சொன்ன வார்த்தைய காப்பாத்துவாருமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்கிட்ட அதான் சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு மனசே சரியில்லைமா. அம்மா, இப்படி எல்லாம் பேசாதம்மா. எனக்கே கஷ்டமா இருக்கு. அப்பா எங்கம்மா? கோர்ட்டுக்குள்ள இருக்காரா? ஆதாரத்தை எடுத்துட்டு வரேன்னு போனாரு. எங்க போயிருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஒண்ணுமே தெரியல. போன் போட்டு பார்த்தேன், கிடைக்கலம்மா. அவர் இன்னும் இங்க வராம இருக்கிறது என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்குடி. எனக்காக ஆதாரம் திரட்டுறதுக்காக தான் அப்பா போயிருப்பாரு. கேஸ் நம்பர் 10/22. தங்கமயில், தங்கமயில், தங்கமயில்.
வணக்கம் சார். யுவர் ஆனர், இது எந்த குழப்பமும் சந்தேகமும் இல்லாத கிளீன் கேஸ். தங்கமயில்கிற இந்த கான்ஸ்டபிள் வெற்றிங்கிற ஒரு அப்பாவி பையனை பாம் வச்சு கொன்னதுதான் இந்த கேஸோட சாராம்சம். தங்கமயில் தான் இந்த கொலையை செஞ்சாங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான மோட்டிவும் ஆதாரமும் இருக்கு. அத பத்தி விரிவா சொல்றதுக்கு கணம் கோட்டார் அவர்கள் அனுமதி கொடுக்கணும். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். குற்றவாளி கூண்டுல நிக்கிற இந்த தங்கமயில் போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்காங்க. இவங்க அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தியோட மூத்த தாரத்து பொண்ணு. இவங்களால கொல்லப்பட்ட அந்த வெற்றி இப்பதான் இந்த கேஸோட விசாரணையை ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என் கட்சிக்காரர் தான் கொலையாளின்னு பதிய வைக்க பாக்குறாரு. அப்ஜெக்ஷன் சஸ்டைன். வார்த்தையை கவனமா பயன்படுத்துங்க பிபி. சாரி யுவர் ஆனர். செத்துப்போன வெற்றி வேற யாரும் இல்ல, இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தியோட செகண்ட் ஒய்ஃபோட பையன். குருமூர்த்தி தன்னோட சொத்துல பாதிய தான் பையன் வெற்றி பேர்ல உயில் எழுதி வச்சிருக்காரு. மொத்த சொத்தையும் அனுபவிக்க நினைச்ச தங்கமயிலால அதை ஏத்துக்க முடியல. வெற்றி மேல இருக்கிற கோபத்தாலையும் அவரை கொன்னுட்டா தனக்கு வந்துரும் அப்படிங்கிற பேராசையாலையும் கூலிப்படைய ஏவி மயில் தான் வெற்றிய கொன்னு இருக்காங்க. மயில் தான் பணம் கொடுத்து வெற்றிய கொல்ல சொன்னதா அவங்க தெளிவா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. தங்கமயில் தான் இந்த கொலையை செஞ்சாங்கிறதுக்கு அவங்க வாக்குமூலமே போதும் யுவர் ஆனர்.